அமைச்சருக்கு வந்த திடீர் குழப்பம். வேற தொகுதிக்கு போய் நன்றி சொன்னாரா ஸ்ரீநாத்? ஆமாங்க, தூத்துக்குடி விசிட்ல இப்போ ஒரு செம்ம சுவாரஸ்யமான அரசியல் ட்விஸ்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், பார்க்கிறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்கா, இவன் அட்மிஷன் பண்ணாதீங்கன்னு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தாவேக்கால எப்படிலாம் அமைச்சர்கள் எடுத்து போட்டிருக்காங்கன்றது இப்போ போக போக தான் ஏன் புரியுது. ஏன்னா இந்த அளவுக்குலாம் அமைச்சர்கள் இருப்பீங்களான்ற லெவலுக்கு எங்களை யோசிக்க வச்சுட்டீங்க. ஸோ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விஜயோட நண்பர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநாத் அவர்கள் தான் எந்த தொகுதியில் ஜெயித்தோம், எந்த தொகுதியில் நின்று எந்த தொகுதியில் போய் ஜெயித்தோம், எந்த தொகுதி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்றது கூட தெரியாமல் வேற ஏதோ ஒரு தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. என்னத்தை சொல்கிறது. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திராவில் நம்ம ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாயியோட அவங்க இடத்துக்கு போய் அவங்க அதாவது கல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்ற லெவலுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆந்திரா முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாயி இடத்துக்கே போய் கல் இறக்கி அதை வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஸோ அடுத்து விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தார். இப்போ வந்து அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேசின முதல் பேச்சு அது மட்டும்தான். அதில் முழுக்க பார்த்திங்கன்னா திமுக போட்டு என்ன சொல்லுது வெளுத்து வாங்கி விட்டார். இதுக்கு டிஎம்கே சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகேன்ஸ்டாக எதாவது பேசணும்ல, அதுக்கு எதாவது ரிப்ளை எதாவது பண்ணணும்ல, ராஜா அவர்கள் வச்சு செஞ்சு விட்டார். ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து பரந்தூருக்காக நம்ம அண்ணன் பறந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். பயங்கரமாக பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். யார்? நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான். இப்போ என்னடானா புதுசாக ஒரு இஷ்யூ என்ன வந்திருக்குன்னா, பரந்தூரில் விமான நிலையம் வரப்போதான். என்ன அப்படின்னா, அதாவது மக்களுடைய இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, தேவை அதிகமாகிடுச்சு. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து போக்குவரத்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அந்த இது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால பரந்தூரில் வைக்க போகிறோன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்களா? என்ன சார் நீங்கள் சொன்ன எல்லா திட்டமும் அப்படியே சொன்னது எல்லாம் பொய்யா, என்ன எல்லாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன ஏதுன்றதை எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்ப்போம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார் அமைச்சர் தான். ஆமாம், அமைச்சர் தான். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீநாத், நம்ம விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், அவர் என்னடானா யார் எந்த இடத்துல போய் ஜெயிச்சோன்றது தெரியாமல் வேற ஏதோ ஒரு தொகுதியில் போய் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களே நன்றி அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்டேன் எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆனா அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்களே, ப்ரோ இது உங்க தொகுதியே இல்ல ப்ரோ, இது டிஎம்கே ஜெயிச்ச தொகுதி, இது வேற ஒருத்தவங்க ஜெயிச்ச தொகுதி, அதுல வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களே கலாய்ச்சி விட்டுருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி எம்எல்ஏவுமான ஸ்ரீநாத் விசிட் அடிச்சிருக்காரு. அங்க கூடியிருந்த மக்கள் மத்தியில பேசின அவரு என்ன பெருவாரியான வாக்குகள்ல வெற்றி பெற வச்சிருக்கீங்கன்னு ரொம்பவே நெகிழ்ச்சியா நன்றி சொல்லியிருக்காரு. ஆனா புன்னக்காயல் பகுதி உண்மையில் தூத்துக்குடி தொகுதிக்குள்ள வராதுங்க, அது திருச்செந்தூர் தொகுதிக்குள்ள வருது. திருச்செந்தூரோட தற்போதைய எம்எல்ஏ திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அமைச்சர் ஸ்ரீநாத் மாத்தி போய் நன்றி சொன்ன இந்த தகவல் இப்போ சோசியல் மீடியால எல்லோராலும் கேலியா பேசப்படுது. ஏயா மக்களுக்கு தான் யார் வந்து கேண்டிடேட்டு, அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட்டுன்னு தெரியாமல் அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு குத்துன்னு குத்தி விட்டாங்க. உங்களுக்கும் தெரியாதா தான் எந்த தொகுதியில் நின்னேன்றது கூட தெரியாமல் போய் பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிகிட்டு இருந்தா என்ன சார்? இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு எப்படி விஜய் வந்து அது ஏதோ ஒரு பாட்டில் பாடியிருந்தார். நம்ம ஔவையார் பாட்டு ஒன்று வரும், அரிது மானிடராய் பிரித்தல் அரிது அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஔவையார் அதாவது மாற்றி பேசுகிறாராம். விஜயோடைய நண்பரா பிரித்தல் அரிதான். இப்பதான் முன்னா புரியுது எந்த தொகுதியில போய் பேசணும்னு தெரியாம போய் பேசுறது, யாராவது ஒரு கேள்வியை கேட்டா அப்புறமா பேசுறேன்னு சொல்றது, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போறது, அப்ப அரிதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர முதல்வர் இப்போ ஒரு விவசாயி வீட்டுக்கு போய், அதாவது பனை இறக்கக்கூடிய, அதாவது கல் இறக்கக்கூடிய விவசாயி வீட்டுக்கு போய் அவங்க அந்த இடத்துல கல் வாங்கி குடிச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா உதவித்தொகை ஏதோ கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு.
உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாடு வெக்கப்படணும். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாடு ஆண்ட ஆட்சியாளர்களும் சரி, பிற ஆண்டுகிட்டு இருக்க ஆட்சியாளர்களும் சரி வெட்கப்படணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மாநிலத்திலையுமே கல் இறக்கிறதுக்கு அனுமதி, கல் வந்து தடையே கிடையாது, கல் ஒரு உணவின் ஒரு பகுதின்ற லெவலுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்ன, அந்த மாநிலத்தோட முதல்வரே போய் அந்த கல் வந்து வாங்கி குடித்து அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் சாராயத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது, வெட்கி தலை குனினும்னு சொல்றாங்களே, உண்மையிலே அதுதான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பனையோட அருமை தெரிஞ்ச யாருமே இந்த விஷயத்துக்கு தடை போடவே முடியாது. ஆனால் மக்களை பற்றி துளியும் கவலை இல்லாத ஒரு அரசால் மட்டும்தான் இந்த விஷயத்தை தடை போட்டு அதை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சாராய தொழிலை நல்லா பயங்கரமாக கொண்டு போகணும். சாராயத்தை விட்டு இவங்களால் வரவே முடியாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, பனையை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார். 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால. நீ அவனுக்கு கருப்பட்டியை கொடுத்துட்டு நீ சீனியை திண்டு சக்கரை வந்து செத்து கிடக்குற. நீ பனையின் அருமை தெரியாம 50 ரூபாய்க்கு விற்கிற. அவன் கேரளக்காரன் செங்கல் காலாய்க்கு ஆத்திக்கு போயிட்டு இருக்கான். தன் உடலில் எல்லாவற்றையும் தரக்கூடிய கொடையாக கொடுக்கக்கூடிய ஒரே மரம் உலகத்துல பனை தான். நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. பதநீர்ல இருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை குறைவு, கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை அதிகம். ஏன்? பதநீர்ல சுண்ணாம்பு தடவறானா, அதனால அது கலப்படமா. கல்லு பியூரா, அதுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை அதிகம், 150 ரூபா கூட. நீ என்ன உனக்கு தெரியுது? நீ காஃபி டீயை குடிச்சிருக்க. பனை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து அடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து உபயோகப்படக்கூடிய ஒரு இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னா அது பனை மரம் மட்டும்தான். பனையிலேருந்து கருப்பட்டி, பனையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பனை மரத்துலேருந்து கல். அதாவது அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்லுலேருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டிக்கு தான் மவுஸ் அதிகம். அதே பதனிலேருந்து ஏன்னா ரெண்டுலேயுமே எடுக்கலாமா, ரெண்டுலேயுமே எடுக்கக்கூடிய கருப்பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்லில் தான் வந்து மவுஸ் அதிகம். எதுக்குன்னா பதனியில் வந்து சுண்ணாம்பு கலந்துருவாங்களாம். ஆனால் கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா பியூராக வரக்கூடியது, அதுலேருந்து காய்ச்சிற கருப்பட்டிக்கு தான் மவுஸ் அதிகம். ஆனால் இந்த விஷயம் உலக நாடுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே மட்டும்தான் கல் இறக்கிறதுக்கே அனுமதி இல்லை. அப்புறம் எங்கிட்ட இருந்து அதுலேருந்து நம்ம கருப்பட்டி தயாரிக்கிறது? இதை சொன்னால் எவனுக்கும் புரியாது. எவனுக்கு காதில் என்ன, காதில் இருக்கிற மயிருக்கு கூட புரியாது. நான் உருகி உன்னை காதல் சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னொரு பக்கம் இந்த பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட போய் கேள்வி கேட்கணுமோ அவங்கக்கிட்ட கேள்வியே கேட்கறது இல்லை. யாருக்கிட்ட அதிகாரமே இல்லையோ அவங்கக்கிட்ட போய் நொய்யின்றது. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அண்ணாமலை வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்தோ போயிட்டு இருக்காரு, எங்கேருந்தோ வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட போய் இந்த ஆட்சியை பற்றி அதை பற்றி இதை பற்றின்னு கேட்டிருக்காரு. அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ஏங்க, யார் ஆட்சிக்கு வந்திருக்காங்களோ யாருக்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க, சும்மா வந்து எங்கள்கிட்ட வந்து நொய்யின்றது, அதை தான் சொல்லியாச்சுல அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டார் பத்திரிகையாளர்களுக்கு. இதெல்லாம் விஜய் போய் கேளுங்கன்னா, சும்மா அவர் தவிர எல்லாருமே பேசுறாங்க, அவரை போய் கேளுங்க, டிவிகே கட்சியை போய் கேளுங்க. நாங்கள மார்க்கெட்டிங் ஆபீசரா டிவிகேக்கு? நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணணும்? டிவிகே கட்சியை போய் கேட்கணுமா, விஜய் போய் கேட்கணுமா, அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்? சும்மா எங்களையே நொச்சி சென்னையில் நொச்சுறீங்க, மதுரையில் நொச்சுறீங்க. நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு. என் கருத்து தெளிவா பேசிட்டேன். இவன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? சம்பந்தப்பட்ட மனிதரை போய் கேட்கணும், சம்பந்தப்பட்ட வேணும்டா உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்து அவங்களுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார் நம்ம சீமான் அண்ணன். ஆனா இப்போ அவரும் வர்றதில்ல. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து நிப்பாட்டிட்டார், பத்திரிகையாளர் சந்திப்பே நிப்பாட்டிட்டார். இன்னொருத்தர் அவருக்கு தொட்டு காலத்திலேருந்தே அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்ததே இல்லை. யார்? நம்ம சிஎம் விஜய். இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறமா அவர் கொடுக்குற மாட்டேன்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட போய் கேட்குறத விட்டுவிட்டு மத்தால போய் நொய்யின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர்களுக்கு என்ன சொல்கிறது சத்தியமாக தெரிலங்க. இந்த அமைச்சர்களை நினச்சாலே நமக்கு வந்து ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா அழுகிறதான்னு தெரில. என்ன அப்படின்னா, இப்போ காரைக்குடியில் ஜெயிச்சிருக்கிற நம்ம பிரபு இருக்கார்ல, டாக்டர் பிரபு, அவருக்கு கட் அவுட் வச்சுருக்காங்க. நல்லா கேளுங்க. நம்ம இந்த ஒரு ஐயாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு இது தமிழ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவர் போய் அது பக்கத்தில் நின்று என்ன தப்பு அப்படின்றத சொல்லுவார். அதில் 1-2 இடத்துல நமக்கு ஒரு 1-2 கன்ஃபியூஷன் வரும். அதாவது இக்கு வருமா, இக்கு வரக்கூடாதா அப்படின்ற லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, திராவிடம இம்மு போட மறந்துட்டானுங்க, புள்ளி வைக்க மறந்துட்டானுங்க. திராவிடம
அவங்களோட ஆட்சி அகற்றி இற்றின்னு வரும்ல, இவங்க இட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. பெரியரா வரும், பெரியரால புள்ளி வச்சு அதுக்கப்புறம் ரீ வரும், அது போடலை விடுங்க. போட்டு இட்டு போட்டிருக்கானுங்க. டானால வர இட்டு போட்டு சின்ன ரீ போட்டு வச்சிருக்கானுங்க. பதாகையை பார்த்து நான் சிரிப்பதா அழுவதா என்பது எனக்கு தெரியவில்லை. அகற்றின்னு எப்படி பிழையா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அகற்றின்னு எழுத தெரியாதா? அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதேடா தமிழ்ல. நீங்க என்னடா புதுசா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாராச்சும் பாக்குறவன் படிச்சானா இந்த மாதிரி வார்த்தையே இல்லையே. சப்போஸ் நமக்கு தெரியுது, இப்போ வரக்கூடிய யங் ஜெனரேஷன் பார்த்தாங்க அப்படின்னா யாராவது முட்டா பயல்களாக இருக்காங்க, இது கூட தெரியாமல் எங்களுக்கு கூட தெரியடா, ஏன்னா படித்த நீங்களுமாடா அப்படின்ற லெவலுக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதைத்தான் அவர் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது 2 தான் பிரித்து வச்சுருக்கானுங்க. ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்களோ அதை வந்து இப்போ பிளாக் லெட்டர், அதாவது பெரிய லெட்டரில் வந்து எழுதிட்டானுங்க, பெருசாக அந்த லெட்டரில் எழுதிட்டானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள் எழுதி வச்சு ஃபுல்லாக தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க. அவர் அதை பார்த்துக்கிட்டு இந்த இதை பார்த்து நாம் சிரிக்கிறதா அழுகிறதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜ்மோகன் இருக்காருல்ல, கல்வித்துறை அமைச்சர், அவர் பட்டமளிப்பு விழாக்காக போயிருக்காருங்க. பட்டமளிப்பு விழாவில் அந்த பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்க போகும்போது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, சார் உங்கள் கையில் இருந்தெல்லாம் எனக்கு வேணாம், எங்கள் சார் கையாக இருக்காரு, அவர் கையால் எனக்கு கொடுக்குன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதுவே ஒரு கன்ஃபியூஷன். சரி, அந்த பையன் வந்து அவருடைய சார்கிட்ட யார் வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க கையில் வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் அது கமெண்ட் செக்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா திருச்சி கிழக்கில் இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடத்துல ராகவா லாரன்ஸை நிப்பாட்டி தாவேகா வந்து ராகவா லாரன்ஸ் வந்து நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் கேண்டிடேட்டா? அதை கேட்டவுடனே எனக்கு ஒரு பக்கம் பகீர் நைப்புச்சு. என்னடா நீங்கள் திரிசாக்கு தானே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா புதுசாக ராகவா லாரன்ஸை கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்ற மாதிரி தான் ஒரு டவுட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த விதத்தில் இது வந்து உண்மையா பொய்யான்ற லெவலுக்கு எனக்கு வந்து டவுட் வந்துருச்சுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயம் சிஎம்ஓ விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஐடியிலேருந்தே அந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அதுவே ஃபேக்கோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாருக்குமே தெரில, யாருமே சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு செக் பண்ணாமலே இவங்க வந்து அதை போட்டு விட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரிலங்க. அவ்வளோதானா? அப்போ திரிசா அவ்வளோதானா? அதாவது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தானுங்க. திரிசா வந்து ஜெயிக்க வச்சு அவங்கள துணை முதல்வர் ஆக்குற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த கனவுல மண்ணலி போட்டானுங்க. கூடாதுன்னு வந்துச்சு. இங்க நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பேசினேன்? உங்களுக்கு ஒன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கலாம், எனக்கு ஒரு புருஷன் தாங்கிறாரு. அடுத்து எங்கிட்ட திரும்பலான்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காரன் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடறான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காரன் ஒரு செயலாளராக அவர் வந்து பண மோசடியில் மாட்டியிருக்காருங்க. பண மோசடினா 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, மனுஷன் 80 லட்சம் 90 லட்சத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பண மோசடி பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நகர தாவேக செயலர் ராஜா பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. என்னையா கிரைம் ரேட் டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கே அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்ன பண்றது? அடுத்து தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு பேச்சு, அந்த ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து இது பண்ணி தான் பேசினார். எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம், எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லா தப்பும் டிஎம்கே தான் பண்ணாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலைன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. எப்படி? எல்லா துறையும் உங்ககிட்ட தான் இருக்குது, காவல்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், டிஸ்மிஸ் பண்ணணும், பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய எல்லா தப்புக்கும் ஏற்கனவே இருந்த எங்களையே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டாரு. கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பல அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது ப்ளீஸ் கேட்டீங்களா? என்னங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல்.
அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தாவேக்கால இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்காங்களா இல்லையான்றது கூட நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணுற விஷயம்லாம் தெரியுது. அதைத்தான் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமைச்சர்னு ஒருத்தர் சொன்னீங்க, சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியாமல் என்ன துறைக்கு நம்ம அமைச்சர்னு கூட தெரியாத லெவலுக்கு அவங்களெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சும்மா ஒரு கூடம் போட்டுக்கிறது. நீங்க எதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசாதலாம், இந்த நையாண்டி நக்கல்லாம். இதெல்லாம் வந்து அது தாவேக வளர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டோம். அல்லது ஒன்றும் தெரியாத அமைச்சர்கள்லாம் வந்து இருக்காங்கல்ல, சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் தெரியாத அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் இவர் பேசக்கூடாது. இன்னொரு நியூஸ் பார்த்தேங்க, அது சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறது தெரில. 2016 எப்படி 2016 போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ, அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லி 2026 உத்தரவு வந்திருக்குங்க. 2016 தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 10 வருஷத்துக்கு அப்புறமாயா உங்களோட நீதி என்னன்னு சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. 2016 ஜெயிச்சு இது பண்ணவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தேர்தலில் அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பருங்க. இன்னொரு 10 வருஷம் போனீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இன்னொரு 4 தேர்தல் முடிஞ்சிருக்கும். அவர் போட்டிட்டாரா இல்லைன்னு கூட அவரே மறந்துருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலாக இருக்கட்டும், சீமான் அண்ணனாக இருக்கட்டும், விஜயுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து வரக்கூடாது, இது மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி, அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுது. எப்படி பரந்தூரில், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சின்ன இடமா இருக்குது, போக்குவரத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அது விரிவடை பண்ணுறதுக்காக பரந்தூரில் இருக்கக்கூடிய இடத்த எடுத்து அங்கே ஒரு விமான நிலையம் வரப்போகுது, அதுக்கான எல்லா திட்டங்களும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு இது வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களாம். சார் விஜய் சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க பரந்தூரில் விமான நிலையம் வராது, என் மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நிற்கிறதா? இப்போ புதுசாக ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண பதில் சொல்ல போகிறீங்க? தெரிலைங்க, சத்தியமாக தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, பரந்தூரில் விமான நிலையம் மட்டும் எப்படி வரணுன்றதை நானும் பார்க்குறேன். ஏன்னா இது வரக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அதிகமாக போராடிட்டு இருந்த அங்கே இருக்கிற மக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் இருக்கக்கூடிய சீமானனும் நாம் தமிழர் அந்த தம்பிகளும் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிற வரைக்கும், நாம் இருக்கிற வரைக்கும் அவங்களால் கொண்டு வரவே முடியாது. நெசமாக சொல்கிறேன், இது சீமானனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வந்து பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க. அதாவது சென்னைக்கு நார்மலாக யோசிச்சு பாருங்கள், சென்னை டு மதுரை டு திருச்சிக்கு விமானமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரே ஒரு விமானம், அதுவும் இண்டிகோ மட்டும்தான் ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் சின்ன விமானம் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கே ஆள் இல்லாமல் அவன் ஏன்னா ஆள் நிறைய போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பெரிய விமானம் ஓட்டுவான். ஆனால் ஆளே வரல அப்படின்னு சொல்லி தான் சின்ன ஏடிஆரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறமும் எதுக்கு பரந்தூரில் விமான நிலையன்றது தான் இப்போ வரைக்குமே யாருக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அவ்வளோதாங்க. இன்னும் என்னென்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில, எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எதெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.